ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم صدق الله العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வார ஜும்மாவிலேயே நாம் சொல்லியிருந்தோம், தொடர்ந்து சில வாரங்களுக்கு திருமண சட்டங்கள் தொடர்பாக, திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ந்து சில வாரங்களுக்கு இந்த விளக்கங்களை பற்றி பயான்கள் தொடரும் என்பதாக சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே கடந்த வாரம் இந்த மாப்பிள்ளை பெண் பார்ப்பது தொடர்பாக, திருமண மஜ்லிஸிலே எப்படி சம்மதம் கேட்பது, யார் கேட்பது என்பது தொடர்பாக உள்ள விஷயங்கள் வரை நாம் நிறுத்தியிருந்தோம். இனி மஹர் தொடர்பாக, வலீமா தொடர்பாக இன்னும் சில சட்டங்களை பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய சில ஹதீஸுகளை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதில் ஆரம்பமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ தற்காலத்திலே நிறைய கேள்விகள் ஒரு விஷயத்திலே வருகிறது. புதிதாக நிறைய மக்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். சில நேரங்களிலே திருமணமானவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். திருமணமானவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிற போது கணவன் மனைவி இருவருமே இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்களே, ஆனால் அவர்கள் காபிர்களாக இருந்த காலத்திலே இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் என்ன திருமணம் செய்தார்களோ அந்த திருமணமே செல்லும். திருப்பி அவர்களுக்கு மனமுடித்து வைக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் நடந்திருக்கிறது. எனவே கணவன் மனைவி இருவருமே இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் அங்கே பிரச்சனை இருக்காது. ஆனால் இருவரில் ஒருவர் இஸ்லாத்திற்கு வருகிற போது அங்கே சில சட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒருவர் மட்டும் முஸ்லீமாக ஆகிறார். ஒன்று கணவர் இஸ்லாத்திற்கு வருகிறார், அல்லது மனைவி இஸ்லாத்திற்கு வருகிறார், மற்றவர் இஸ்லாத்திற்கு வராமல் இருக்கிறார். இப்போது என்ன செய்வது என்று சொன்னால், மார்க்கத்திலே ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அல்லாத பெண்ணை நிக்காஹ் செய்ய முடியாது, அல்லது ஒரு முஸ்லிமான பெண் முஸ்லிம் அல்லாத ஒரு ஆணை திருமணம் செய்ய முடியாது. அது மார்க்கத்திலே ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களில் ஒருவர் முஸ்லிமாகிவிட்டால் என்ன சட்டம் என்று சொன்னால், அதற்கு மார்க்க வல்லுநர்கள் உலமாக்கள் சொல்லக்கூடிய சட்டம் என்ன என்று சொன்னால், அந்த ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு, யார் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாலும் சரிதான், கணவன் முதலில் வந்தாலும் சரிதான், அல்லது மனைவி வந்திருந்தாலும் சரிதான், மற்றவர்களையும் இஸ்லாத்திற்கு வரும்படி அழைக்க வேண்டும். நீங்களும் முஸ்லீமாகி விடுங்கள் என்று சொல்லணும். அவர் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா பிரச்சனை இல்லை. இல்ல நான் முஸ்லீமாக முடியாது என்று மற்றவர் மறுப்பாரையானால் அந்த பெண்ணுக்கு, மனைவியாக இருக்கிற அவருக்கு 3 மாதவிடாய் காலம் வருகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. 3 மாதவிடாய் காலம், ஒரு 3 மாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 மாத காலத்திற்குள் இன்னொருவரும் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்று சொன்னால் இவங்களுடைய திருமணம் அப்படியே தொடரும். 3 மாதம் வரைக்கும், 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் முஸ்லீம் ஆகல் என்று சொன்னால் அவர்களுடைய திருமணம் தன்னை போல முறிஞ்சு போயிடும். அப்போ காபிரான கணவன் மனைவியில் ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தாலுமே கூட மற்றவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கான காலகட்டம் ஒரு 3 மாதவிடாய் காலகட்டம். இந்த காலகட்டத்திற்குள் இன்னொருவரும் முஸ்லீமாகி விடுவார் என்று சொன்னால் அவர்களுடைய திருமணம் அப்படியே நீடிக்கும். அந்த திருமணத்தை முறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 3 மாதவிடாய்க்குள் இஸ்லாத்தை அவர் ஏற்கவில்லை என்று சொன்னால் அந்த 3வது மாதவிடாய் முடியும் போது இந்த கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு முறிந்துவிடும். இது புதிதாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையான ஒரு விஷயம்தான். ஏன்னா நேற்று கூட அது சம்பந்தமாக ஒரு கேள்வி இடத்திலே வந்திருந்தது. ஒரு கணவன் முஸ்லீமாக இருக்கிறார், 5 வயதுல ஒரு பையன் இருக்கிறான், ஆனா அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்க மறுக்கிறார். இப்போது என்ன செய்வது என்ற ஒரு சட்ட சிக்கலை கேட்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது இதுதான் சட்டம். 3 மாதவிடாய்க்குள் இவர் இஸ்லாத்தை ஏற்ற நாளிலிருந்து அவர் முஸ்லீம் ஆயிரணும்.
அப்படி ஆகலன்னு சொன்னா அவர்களுக்கு மத்தியிலான திருமண உறவு முறிந்துவிடும். இது திருமணத்தை பற்றி நாம் செய்ய வேண்டிய ஒரு சட்டம். இப்ப கடந்த வாரத்திலே நாம் மகருடைய சட்டங்களை பற்றி நிறுத்தி இருந்தோம். இப்ப திருமணத்திலே மகர் என்பது மிக முக்கியமானது. திருமணத்தினுடைய முக்கியமான சுன்னத்துகள் 2. ஒன்று, மகர் கொடுப்பது. சில இமாம்களிடத்திலே மகர் கட்டாயம், மகர் அவசியமாக கொடுக்கணும். அதே போல வலீமா. இந்த 2 விஷயங்களும் திருமணத்தினுடைய முக்கியமான அம்சங்கள். ஒன்று மகர், இன்னொன்று வலீமா. இப்ப இங்க நாம இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு திருமணத்திலே பெண் வீட்டாரிடமிருந்து எதையெல்லாம் நாம் பெறுகிறோமோ, அரபுகளுடைய கலாச்சாரத்தில், அரபுகளுடைய பண்பாட்டில் இது அப்படியே தலைகீழ். அங்கே எல்லாமே யார் கொடுக்கணும்னு சொன்னா, திருமணம் செய்ய போகிற ஆண் தான் கொடுக்கணும். பணமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், அல்லது வீட்டுக்குரிய சாமான்களாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்கு தேவையான கட்டிலாக இருக்கட்டும், எல்லாமே யார் கொடுக்கணும்னு சொன்னா, அந்த திருமணம் செய்ய போகிற அந்த கணவன் யாரோ அவன் தான் கொடுக்கணும். அதனாலதான் அரபுலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, திருமணத்தின் போது ஆக கஷ்டம் சிரமம் யாருக்குன்னு சொன்னா ஆண்களுக்கு தான். பெண்களுக்கு பெரிய சிரமம் கிடையாது. எல்லா டிமாண்டும் நிபந்தனைகளும் யாருடைய புறத்திலிருந்து வைக்கப்படும் சொன்னா பெண்கள் புறத்திலிருந்து தான். இவ்வளவு பணம் தரணும். எனவே நீங்க அரபு உலமாக்களுடைய பயான்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க அவங்க ரொம்ப கவலையோடு பேசுவாங்க, மகரை கொஞ்சம் கம்மியா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு மகர் கேட்காதீங்க. நம்ம நாட்டினுடைய நிலவரம் அப்படியே தலைகீழ். இங்க நாம சீர்வரிசைங்கிற பெயரிலையும் வரதட்சணைங்கிற பெயரிலையும் எவ்வளவு உச்சகட்டமான கொடுமைகள் நடக்கிறதோ, இதற்கு மாற்றமாக அங்குள்ள உலமாக்கள் சொல்லுவாங்க, மகர் ரொம்ப கம்மியா கேளுங்க. ஏன்னா மகர் குறைவாக இருப்பதான் சுன்னத்து. ஹனபி மதுஹப்ல குறைஞ்சபட்சம் மகர் அப்படிங்கிறது 10 திர்ஹம். ஒரு பெண்ணுக்கான மகருடைய குறைந்தபட்ச அளவு 10 திர்ஹம். 10 திர்ஹம் சொன்னா ஒரு 30 கிராம் வெள்ளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு திருமணம் நடக்கிற போது உடனடியாக ஒரு ஆண் அங்க ஒரு மகரை கொடுத்தரணும். ஏதாவது ஒரு மகர். நிறைய கொடுக்கிறது பின்னால கொடுத்து கொள்ளலாம். ஆனா திருமணத்தின் போது அந்த பெண்ணை தனியா சந்திப்பதற்கு முன்னால உடனே ஏதாவது ஒரு மகர் கொடுக்கணும். அது பெருமானாருடைய காலத்துல ஒரு வளமை. சில நேரங்கள்ல சில சஹாபாக்கள் வருவாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு நிக்கா செஞ்சு வைங்க, இந்த பெண்ணை எனக்கு மனம் முடித்து வைங்கன்னு சொல்லி. அப்ப பெருமானார் கேட்பாங்க, உன்னிடத்துல மகராக கொடுக்க என்ன இருக்குது, மகர் என்ன கொடுக்க முடியும்? அவர் சொல்லுவார், யா ரசூலல்லாஹ் ஒண்ணுமே இல்லை, இந்த ஒரே ஒரு லுங்கி இருக்குது. பெருமானார் காலத்துல ஆரம்பத்துல ஒரு Dress தான், ஒரே ஒரு ஆடை, அதைத்தான் உடம்புல சுற்றி கொள்வாங்க. இந்த ஒரே ஒரு ஆடை தான் இருக்குது, இதை வேணா நான் பாதியா கிழிச்சு அவளுக்கு நான் மகரா கொடுக்குறேன்பாங்க. இப்ப பெருமானார் சொல்லுவாங்கல்ல, அப்படி செய்ய வேண்டாம், போய் வெளியே போய் ஒரு இரும்பு மோதிரம் அதையாவது தேடி கொண்டு வாங்க, மகராக கொடுக்கிறதுக்கு ஒரு இரும்பு மோதிரத்தை போய் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் போயிட்டு சொல்லுவார், யார சொல்லலாம், அது கூட கிடைக்கல, இரும்பு மோதிரம் கூட கிடைக்கல. உடனே நபி சொல்லுவாங்க, உனக்கு குர்ஆன் ஓத தெரியுமான்னு கேட்பாங்க. ஆம் யார சொல்லலாம், ஓத தெரியும். அப்படின்னா அந்த பெண்ணுக்கு குர்ஆன்ல ஒரு 10 சூறாவை கற்றுக் கொடு, அதை மகராக ஆக்கிக்கொள்னு சொல்லுவாங்க. ஒரு 10 சூறாவை கற்றுக் கொடுத்து அதை மகராக ஆக்கிக்க, அதுக்கப்புறம் அவளை மனைவியாக அவளோட சேர்ந்து வாழலாம். ஏன்னா குர்ஆனை கற்றுக் கொடுக்கறதுக்கு கூலி வாங்குறோம், குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு கூலி வாங்கப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதை ஒரு மகராக ஆக்கி திருமணம் நடத்தி வைத்தார்கள். மகர் என்பது அவ்வளவு எளிமையாக இருக்கட்டும் என்பது பெருமானார் விரும்பினாங்க. ஒரு சஹாபி திருமணமாகி தன்னுடைய மனைவியோடு வர்றாரு. இப்ப பெருமானார் அந்த சஹாபி இடத்துல கேட்கிறாங்க, மகராக என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, ஒரு ஜோடி செருப்பு தான் வாங்கி கொடுத்தேன், ஒரு ஜோடி செருப்பு தான் மகருங்க. அப்ப பெருமானார் அந்த பெண்ணிடத்துல கேட்டாங்க, இந்த ஒரு ஜோடி செருப்பு மகர நீ பொருந்தி கொண்டாயான்னு கேட்கிறாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கலாம், யாராவது கட்டாயப்படுத்தி இருக்கலாம். இப்ப பெருமானார் அந்த பெண்ணிடத்துல கேட்டாங்க, ஒரு ஜோடி மகர நீ பொருந்தி கொண்டாயான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யார சொல்லதான் நான் பொருந்தி கொண்டேன், அப்படின்னா இந்த திருமணம் செல்லும். ஆக மகராக ஒரே ஒரு ஜோடி செருப்பு, இவ்வளவுதான். அந்த காலத்துல திருமணம் என்பது அவ்வளவு லேசாக இருந்துச்சு. நம்ம சஹாபாக்கள்ல பெரிய பணக்கார சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அவனுடைய செல்வத்தை பத்தி சொல்லுவாங்க. அந்த காலத்துல 64 மில்லியன் தீனாருக்கு சொந்தக்காரர், 64 மில்லியன் தீனாருக்கு சொந்தக்காரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அவர் மகராக என்ன கொடுத்தாரு? அவ்வளவு பெரிய கோடீஸ்வர சஹாபி. அவங்க மகராக என்ன கொடுத்தாங்கன்னா, பெருமானார்ட்ட கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன அப்துர் ரஹ்மான் திருமணம் செஞ்சிட்டீங்களா? ஆமா திருமணம் செஞ்சுட்டேன். மகர் என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை, பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை.
அதனுடைய எடை எவ்வளவு இருக்கும், அந்த எடைக்கு தங்கத்தை மகராக கொடுத்தேன். ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டையை நிறுத்து பாருங்க, அது எத்தனை கிராம் வரப்போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3 கிராம் இருக்கலாம், அல்லது ஒரு 5 கிராமுக்குள்ள இருக்கலாம். ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டையினுடைய எடை எவ்வளவோ அந்த எடையின் மதிப்புக்கு தங்கத்தை நான் மகராக கொடுத்தேன். இவ்வளவுதான். ஒரு பெரிய கோடீஸ்வர சஹாபி கூட ஒரு சாதாரண மகர் தான் என்னங்க கொடுத்தாங்க. அதிகமா மகர் கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க. இதுல நான் கடைசியா வளர்க்குவேன், இந்த சட்டங்களை போல நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்ம வாங்குறது அதிகம், கொடுக்கிறது கம்மி. இப்ப சஹாபாக்கள் காலத்துல மகர் எப்படி இருந்தது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைந்தபட்ச மகர் அதைத்தான் என்ன செஞ்சாங்க, வலியுறுத்தினாங்க. ஒரு சஹாபி பெருமானார்ட்ட வர்றாங்க, அவர் திருமணம் செஞ்சுட்டு வர்றாரு. இந்த சம்பவங்கள்ல பூரா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிக்கணும், யாரும் திருமணத்திற்கு பெருமானாரை அழைக்கல, எல்லாரும் திருமணம் செஞ்சுட்டு தான் வந்து நபியை பார்க்கறாங்க. இப்ப திருமணத்திற்கு அழைக்கிறது, பெரிய பெரிய ஆளுகளை கூப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு சுன்னத்தான நடைமுறைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் திருமணம் ஆன பிறகுதான் பெருமானாருடைய மஜ்லிஸுக்கு வர்றாங்க. ஒரு சஹாபி வர்றாரு, திருமணம் செஞ்சுட்டு வர்றாரு, யார சொல்லலாம் நான் நிக்கா செஞ்சுட்டேங்கிறாரு. இப்ப நபி கேட்கறாங்க, மஹராக என்னப்பா கொடுத்தேன்னு கேட்கறாங்க. மஹர் தொகை என்ன கொடுத்த? அவர் சொல்றாரு 4 ஊக்கியா திர்ஹம் கொடுத்தேன்னு சொல்றாரு. 4 ஊக்கியா திர்ஹம் சொன்னா கிட்டத்தட்ட 160 வெள்ளிக்காசு. 160 வெள்ளிக்காசு நான் மஹராக கொடுத்தேங்கிறார். அந்த காலத்துல இந்த 160 வெள்ளிக்காசு என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 160 வெள்ளிக்காசு மஹராக கொடுத்த அந்த சஹாபியை கண்டிச்சாங்க. நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மலையை காட்டி இந்த மலையிலிருந்து வெள்ளியை குடஞ்சு எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. 160 வெள்ளி காசுங்கிறது ஒரு பெரிய காசு அந்த காலத்துல. சொன்னாங்க, இந்த மலையிலிருந்து குடஞ்சு எடுக்கிறீங்களா வெள்ளின்னு கேட்டாங்க. இவ்வளவு அதிகமாக மஹர் வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தாங்க. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மக்கள் ரொம்ப அதிகமா மஹர் கொடுத்த போது அவங்க அதற்கு தடை போட நினைச்சாங்க. அரசாங்க ரீதியாக அதை தடுக்க நினைத்தார்கள் உமர். ஆனால் ஒரு பெண்மணி வந்து அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன போது உமர் பின் வாங்கிட்டாங்க. அப்ப மஹருங்கிறது பெருமானாருடைய காலத்துல ரொம்ப எளிமைதான். ஏன்னா திருமணம் எவ்வளவு எளிமையாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த சமூகத்துல பரக்கத்து இருக்கும். திருமணத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அந்த சமூகத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திருமணத்துல நடக்கிற வீண்வரைய செலவுகள் தான். இமாம் சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரும் தாபியி, அவங்க தாபியின்களுக்கெல்லாம் இமாம் அவங்க சயீத் பின் முஸைப். அவங்களுடைய மகள் அரபு குலத்திலேயே ரொம்ப அழகான பெண்மணி. அந்த காலத்தினுடைய மதீனாவுடைய அமீர், மதீனாவுடைய கவர்னர் அப்துல் மலிக் இப்னு மர்வான் மதீனாவுடைய அமீராக இருக்கிறாரு, ஆட்சி தலைவராக இருக்கிறாரு. அப்துல் மலிக் இப்னு மர்வான் சயீத் பின் முஸையிபுடைய மகளை தன்னுடைய மகனுக்கு பெண் கேட்டு அனுப்புறாங்க. உங்க மகளை என்னுடைய மகனுக்கு கொடுங்கன்னு சொல்லி. சயீத் பின் முஸையிபுக்கு பிரியம் இல்லை, மதீனாவுடைய கவர்னருடைய மகனுக்கு தன்னுடைய மகளை கொடுக்கிறதுக்கு பிரியம் இல்லை. இப்ப பார்த்தாங்க, நிர்பந்தமா வந்துகிட்டே இருக்கு, அரசாங்க புறத்திலிருந்து நிர்பந்தம் வந்துகிட்டே இருக்கு, உங்க மகளை திருமணம் செஞ்சு வைங்கன்னு கட்டாயப்படுத்துறாங்க. ஒரு நாள் இமாம் சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர்கள்ல ஒருத்தரை பார்த்தாங்க. அவருடைய பேர் அப்துல்லா இப்னு அபி வதா என்று தன்னுடைய மாணவர்கள் ஒரு ஆளை பார்க்கறாங்க. அவர் கொஞ்சம் கவலையாக இருந்தாரு. கேட்டாங்க, ஏன்பா கவலையா இருக்கிறேன்னு சொல்லி. என்னுடைய மனைவி மூத்த ஆயிட்டாங்கன்னு சொல்லி. அடுத்த கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிறது 2 திர்ஹம், எனக்கு யார் பெண் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப வசதியா போச்சு, என்னுடைய மகளை உங்களுக்கு நிக்கா செஞ்சு கொடுக்கிறேன், அந்த 2 திர்ஹத்தை மஹராக கொடுங்க. 2 திர்ஹத்தை மஹராக வாங்கி கொண்டு தன்னுடைய மகளை சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர் அப்துல்லா என்கிற ஏழை மாணவருக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க. அவர் பெரிய பணக்காரர், ஆனா ஒரு ஏழை மாணவருக்கு தன்னுடைய மகளை 2 திர்ஹமுக்கு நிக்கா செய்து கொடுத்தார்கள். இது அந்த காலத்தினுடைய வழமுறை. நிக்காஹல ரொம்ப எளிமை, பெரிய மஜ்லிஸ்லாம் இருக்காது, பெரிய பெரிய அறிஞர்கள், இமாம்கள், ஹஜரத்துகள் என்ற எல்லாத்தையும் கூப்பிடுறது இருக்காது. சாதாரணமாக நிக்காஹ முடிச்சிருவாங்க. இந்த நிக்காஹ் எளிமையாக இருந்துச்சுன்னு சொன்னா சமூகத்துல ஜினா இருக்காது, விபச்சாரம் இருக்காது. எந்த அளவுக்கு நாம திருமணத்தினுடைய செலவுகளை கடுமையாக்கி ஆடம்பர செலவுகள், வீண்வரை செலவுகளை ஏற்படுத்துகிறோமோ சமூகத்தில் தகாத உறவுகளும் கள்ள உறவுகளும் பல்வேறு தவறுகளும் நடக்குதுன்னு சொன்னா இந்த திருமணத்தினுடைய ஆடம்பரங்கள். அந்த காலத்துல மஹர எளிமைப்படுத்தினாங்க. இன்றைக்கும் பார்க்கலாம், அரபுல ஆண்களும் கல்யாணமாகாம தேங்கி இருக்கிறாங்க, பெண்களும் தேங்கி கிடக்கிறாங்க. என்ன காரணம்? அங்க மஹருடைய தொகை அவ்வளவு அதிகம். அதனால நாம நம்முடைய சமூகத்துல பார்த்தோம்னா
இன்னைக்கு ஒரு காலம் இருந்துச்சு, மகர் தொகை ரொம்ப கம்மியா வைப்பாங்க. 51 ரூபா மகரு, 101 ரூபா மகரு. அந்த மகரையும் கூட கணவர் கொடுக்க மாட்டார், அதையும் என்னங்க கொடுக்க மாட்டாங்க. மோத்தா போற நேரத்துல மன்னிச்சிருன்னு சொல்லுவாரு, அந்த அம்மாவும் மன்னிச்சிரும். அந்த நேரத்துல மன்னிக்காம இருக்கும். சமீபத்துல ஒரு ஊருக்கு ஹாஜிகளுடைய ஜோடுக்காக போயிருந்தேன். அதுல ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறவர் வந்து கேட்டாரு, ஹஜ்ரத் என் மனைவிக்கு கொடுத்த மகர் தொகை இன்னும் கொடுக்கல, நான் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால கொடுத்துட்டு தான் போகணுமான்னு கேட்டார். அவருக்கு வயசு இருக்கும், 50 வயசுக்கு மேல இருக்கும், 50 வயசு 60 வயசு நெருக்கம் இருக்கும். நான் ஹஜ்ஜுக்கு போறேன், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மகரை இன்னும் கொடுக்கல, கொடுத்துட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணுமான்னு கேட்கிறாரு. பாருங்க, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆகுது, மனைவிக்கான மகரை கொடுக்காம இருக்கிறாரு. மகர் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மனைவியோடு சேருபவன் விபச்சாரி. மகர் கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்ல, பாத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் இப்படி மகர் கொடுக்கிற எண்ணம் இல்லாம தன்னுடைய மனைவியோடு வாழ்க்கை நடத்துபவன் வெளிரங்கத்துலதான் கணவன் மனைவி, அந்தரங்கத்துல அது விபச்சாரம். அது இப்படி பலர் மகர் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு இளைஞர்கள்ட்ட விழிப்புணர்வு, மார்க்கத்தை பற்றி தேட்டம் வந்த பிறகு யாரும் மகர் கொடுக்காம இருக்கிறதுல நிக்கா மஜ்லிஸிலே கொடுக்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல பெண் வீட்டாரிடம் இருந்து வாங்குறோம். இந்த பெண் வீட்டாரிடம் இருந்து வாங்கக்கூடிய அந்த சீர்வரிசைங்கிறோமே, சீதனங்கள், இதை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது? பெண் வீட்டாரிடம் இருந்து வாங்கலாமா அப்படின்னா மார்க்க உலமாக்கள் இது குறித்து தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய பெற்றோர் திருமண நேரத்தில் தன்னுடைய மகளுக்காக எந்த நிர்பந்தமும் இல்லாம, எந்த கட்டாயமும் இல்லாம அவர்கள் செய்யக்கூடிய அன்பளிப்பு கூடும், ஜாயிஸ் இருக்குது. ஆனா எந்த நிர்பந்தமும் இருக்கக்கூடாது. எந்த கட்டாயமும் இல்லாமல் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு ஏதோ ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். ஆனா அதற்கு இவ்வளவு அளவும் கிடையாது, இத்தனை பவுன் தங்க நகை இவ்வளவு என்ற அளவுகள் கிடையாது. நிர்பந்தம் இல்லாமல் அவர்கள் கொடுப்பது கூடும். ஆனால் அதே நேரத்தில் கணவனோ கணவனுடைய வீட்டாரோ கேட்கக்கூடாது. கேட்டா அதுக்கு லஞ்சம் ஆயிடும். எனக்கு திருமண பேச்சு நடக்கும் போது கணவன் வீட்டார் பெண் வீட்டார்கிட்ட கேட்கிறாங்க, எவ்வளவு செய்வீங்கன்னு கேட்கிறாங்க. எவ்வளவு செய்வீங்கன்னு கேட்டு அந்த பெண் வீட்டார் தரக்கூடிய பணமாக இருக்கட்டும், அவங்க தரக்கூடிய நகையாக இருக்கட்டும், அவங்க தரக்கூடிய கட்டிலாக இருக்கட்டும், எல்லாமே லஞ்சத்தின் வகையை சார்ந்தது. லஞ்சம் சொன்னா ஏதோ அரசியல்வாதிகள் வாங்குறது, அவங்க வாங்குற கையூட்டுக்கு மட்டும்தான் லஞ்சம்ங்கிறது அல்ல. ஒரு கணவன் பெண் வீட்டாரிடம் இன்னென்ன பொருள் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்கறான், இதுவும் லஞ்சம் தான். நம்ம அதற்கு என்ன விளக்கம் சொல்றோம்? அதெல்லாம் அந்த பெண்ணுக்கு தானே, எல்லாமே அந்த பெண்ணுக்கு தான் கொடுக்கறோம். அப்படி அல்ல, நீங்க கேட்டு வாங்கினீங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு லஞ்சம். அந்த பெண்ணுக்கு அந்த பெற்றோராக பார்த்து தங்களுடைய மகளுக்கு அவங்களுடைய மன விருப்பத்தின் அடிப்படையில் கடன்கள் வாங்காம, சிரமப்படாம, வசூலிக்காம, அவங்களுடைய சக்தி எவ்வளவோ அந்த சக்திக்கு ஏதாவது கொடுத்தால் அது மார்க்கத்துல ஜாயிஸ். ஆனா சக்திக்கு மீறி இவ்வளவு செய்யணும் என்று கட்டாயப்படுத்தினால் அதற்கு பேர் லஞ்சம். இதான் இன்னைக்கு எல்லா ஊர்களையும் நடக்குது. அதுவும் நம்ம ஊர்ல நாம பெருமையா என்ன சொல்றோம், வரதட்சணை இல்லைன்னு சொல்றோம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால என்ன நடக்குது, திருமணமாகி குழந்தை பெறுவது வரைக்கும் என்னென்ன தரணும்னு பெரிய லிஸ்ட் எழுதி கொடுக்கப்படுது. குழந்தை பெற்றா அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், ஆண் குழந்தையா இருந்தா அந்த ஆண் குழந்தைக்கு எத்தனை கிராம் கொடுக்கணும், பெண் குழந்தையா இருந்தா அதற்கு என்ன செய்யணும், இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னாலேயே பெண் வீட்டார் செய்ய வேண்டியவை என்று ஒரு பெரிய பட்டியலை போட்டு கொடுக்கிறோம். ஆனா வரதட்சணை இல்லைன்னு சொல்றோம். வரதட்சணை பணமாக இருந்தால் மட்டுமல்ல, சாமான்களாக பொருள்களாக இருந்தாலும் வரதட்சணை தான். அந்த அடிப்படையில் இது மார்க்கத்தில் இந்த நாம நடைமுறையில் வைத்திருக்கிற இந்த சீதனம் சீர்வரிசை என்பது முழுக்க முழுக்க ஹராம். அது ஷரியத்தில் அனுமதி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குல்லு ஷர்த்தின் லைஸ ஃபீ கிதாபில்லாஹி ஃபஹுவ பாத்திலுன். ஒரு ஒப்பந்தம் நடக்கும் போது அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்படாத நிபந்தனைகள் அனைத்தும் கூடாது. குல்லு ஷர்த்தின் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ். இப்ப திருமணங்கிற ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தில் கணவன் வீட்டார் பெண் வீட்டார் இடத்துல அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்று கேட்பார்களே, ஆனால் இது அல்லாஹ்வுடைய வேதத்தில் கூறப்படாத நிபந்தனை. பெருமானார் சொன்னாங்க ஃபஹுவ பாத்தில், இது அநியாயமானது, அக்கிரமமானது. அன்பிற்குரியவர்களே, மகர் மட்டும்தான் கணவன் கொடுக்க வேண்டியதை தவிர அங்கிருந்து எதையுமே வாங்குவது, அவர்களிடத்திலிருந்து எதையும் பெறுவது இது ஹராமாகும். இதை உலமாக்கள் லஞ்சம்னு சொல்றாங்க. அடுத்தது திருமணத்திலே வலிமா இருக்கிறது. திருமணத்தினுடைய நடைமுறைகளில் சுன்னத்துகள் உண்டு, வலிமா விருந்து கொடுக்கிறது. இந்த வலிமா விருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ரொம்ப வலியுறுத்துவாங்க, வலிமா கொடுங்க. நான் சொன்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க பெருமானாரை சந்திக்க வரும்போது அவர் திருமணம் ஆகியிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அவர் மேலிருந்த ஆடை
அதுல எல்லாம் நறுமணத்தினுடைய அடையாளம் இருந்துச்சு. நறுமணம் பூசி இருக்கிறாரு. அப்பதான் பெருமானார் கேட்கிறாங்க, என்ன அப்துல் ரஹ்மான் திருமணம் செய்து விட்டீரா என்று. ஆம் யா ரசூலுல்லாஹ், திருமணம் செஞ்சுட்டேன். மஹர் எவ்வளவு கொடுத்தீங்கன்னு விசாரிக்கிறாங்க. அடுத்து கேட்கிறாங்க, வலிமா கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இல்ல சொன்னாங்க, அவுலிம் ஒலவு பிஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுங்க, ஒரு ஆடு அறுத்தாவது வலிமா கொடுங்க. அந்த அடிப்படையில வலிமா என்பது ஒவ்வொருவருடைய சக்திக்கு, யாராட்ட எவ்வளவு வசதி இருக்கிறதோ அவங்களுடைய சக்திக்கு வலிமா விருந்து பெரியதாகவோ சிறியதாகவோ கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க திருமணம் செய்த மனைவிமார்கள் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு வகையான வலிமா கொடுத்திருக்கிறாங்க. பெரும்பாலும் பெருமானார் வலிமா விருந்து எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய வலிமா விருந்து என்ன இருக்குதோ வீட்டுல, பேரிச்சம்பழம் இருந்தா அதை எடுத்துக்குவாங்க, நெய் இருந்தா அதை எடுத்துக்குவாங்க, கொஞ்சம் இனிப்பு பலகாரங்களை எடுத்துக்குவாங்க, எல்லாத்தையும் சேர்த்து குலைத்து ஒரு பண்டமாக ஆக்கி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் வலிமா. என்ன வீட்டில் இருக்கிறதோ வீட்டில் உள்ள எல்லா பலகாரத்தையும் சேர்த்து வைத்து அதை ஒரு 10 சஹாபாக்களை கூப்பிட்டு, இந்தாங்க பிடிங்க, இதான் என்னுடைய வலிமா. இப்படிதான் நபியினுடைய திருமணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு மனைவிக்கு மட்டும்தான் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுத்தாங்க, ஒரு ஆடு. அதே மாதிரி ரொட்டி சுட்டு வலிமா கொடுத்தாங்க. அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நிக்காஹ்ல மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்தாங்க. எனவே வலிமாங்கிறது பிரியாணியாகத்தான் இருக்கணுங்கிற தேவையில்லை. நாம விருந்துனாலே இறைச்சிங்கிற ஒரு கலாச்சாரத்தை படிச்சு வச்சிருக்கிறோம். விருந்து அப்படின்னா கண்டிப்பா இறைச்சி இருக்கணும். இது போன்ற சமூக நிர்பந்தங்கள் இருக்குது. அது எத்தனை ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், அவர்களை சிரமப்படுத்துது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமால கூட சக்தி இருந்தா ஒரு ஆடு அறுத்து கொடுங்க, இல்லைன்னா யார்கிட்ட என்ன இருக்குதோ அதை வலிமாவாக கொடுங்க. இந்த வலிமா எப்ப கொடுக்கிறது? திருமணம் முடிந்து விட்டாலே கொடுக்கலாம். நிக்காஹ் மஜ்லிஸ் முடிஞ்சு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிந்து விட்டாலே அன்று மதிய சாப்பாடு கூட வலிமாவாக கொடுக்கலாம். ஆனா நல்லது என்னன்னு சொன்னா, அவர்கள் இருவரும் சந்தித்த பிறகு, அந்த கணவனும் மனைவியும் ஒரு இரவு வாழ்ந்த பிறகு அதற்கு மறுநாள் வலிமா விருந்து கொடுப்பது சிறப்பு. ஆனா அதே நேரத்தில் வலிமாங்கிற சுன்னத் இருக்கிறது, அது திருமணம் ஆன பிறகு விருந்து கொடுத்தால் அதுவும் வலிமா தான். அதற்கு முந்தின நாள் கொடுக்க முடியாது. திருமணம் முடிந்த பிறகு அன்று மதிய உணவு கூட வலிமாங்கிற பேர்ல கொடுத்தா அது சுன்னத்து. அதனால திருமண விருந்து என்று சொல்வதை விட வலிமா விருந்து என்று சொல்லுகிற ஒரு பழக்க நம்மிடத்துல வரணும். திருமணம் முடிந்த அந்த மதிய வேலை கொடுக்கிற விருந்தை வலிமா விருந்துங்கிற பேர்ல கொடுங்க, அது ஒரு சுன்னத்தாக ஆகிவிடும். அவரவருடைய சக்திக்கு கொடுக்கிறது. பெண் வீட்டார் திருமணத்துல விருந்து கொடுக்கலாமா? இது சம்பந்தமாக 2 வகையான கருத்துக்களை பார்க்கிறோம். சிலர் பெண் வீட்டார் விருந்து கொடுக்கவே கூடாது என்று அதுல ரொம்ப கடுமையை காட்டுறாங்க. சிலர் பெண் வீட்டார் விருந்து கொடுப்பது சுன்னத்து என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பெண் வீட்டார் விருந்து கொடுப்பது சுன்னத்தும் அல்ல, அதே நேரத்தில் ஹராமும் அல்ல. அவங்க கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். இதுதான் மார்க்கத்தினுடைய நிலை. பெண் வீட்டார் விருந்து விரும்பினா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்காமலும் இருக்கலாம். மார்க்கம் அவங்க மீது விருந்த கட்டாயப்படுத்தல. கணவன் விருந்து கொடுப்பது வலிமா கொடுப்பது சுன்னத்து. ஆனா பெண் வீட்டார் விருந்து கொடுப்பது ஹராமும் கிடையாது, சுன்னத்தும் கிடையாது. எனவே அவங்க சாப்பாடு போட்டா போய் சாப்பிடலாம். அதே நேரத்தில் நாம கணவன் வீட்டார் அவங்கள்ட்ட மறுவூடுங்கிற பேர்ல ஒரு சாப்பாட்டை கட்டாயப்படுத்துறது, ஒரு சாப்பாட்டை அவங்க மீது திணிக்கிறது, அதற்கு இத்தனை பேர் வருவோன்னு சொல்றது, என்னென்ன உணவுகள் தயாரிக்கணும்னு சொல்றது, இதெல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி லஞ்சம். அதனாலதான் மறு வீட்டுக்கு போறதும் ஹராமுங்கிறது. ஏன்னா நம்ம அதை கேட்டு வாங்குறோம், அவங்கள கட்டாயப்படுத்துறோம், நிர்பந்தப்படுத்துறோம். இத்தனை பேர் வருவோம்னு சொல்லி இன்னென்ன ஐட்டங்கள் செய்யணும். யதார்த்தமாக பெண் வீட்டார் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க, ஏன்னா கணவன் மனைவி புது உறவு ஏற்பட்டு இருக்கிறது, ஒரு அன்பின் அடிப்படையில், அறிமுகத்தின் அடிப்படையில் எந்த நிபந்தனைகளும் இல்லாம அவங்க யதார்த்தமா கொடுத்தாங்கன்னா அது அனுமதி இருக்குது, ஜாயிஸ். ஆனா கட்டாயமாக நாம மறுவோடு என்ற ஒன்றை உருவாக்கி இவ்வளவு எண்ணிக்கையில சாப்பிட வருவோம்னு சொல்றது, இவ்வளவு இன்னென்ன செலவு நீங்க செய்யணும்னு சொல்றது, இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மார்க்கத்தில் இல்லாத நிபந்தனைகள் யாவுமே லஞ்சம். எது ஷரியத்தில் இல்லையோ அது லஞ்சம். அதனால இதுலயும் நம்ம பெண் வீட்டாரை ரொம்ப கஷ்டப்படுத்துறது, கொடுமைப்படுத்தக்கூடிய செயல்களையும் பார்க்கிறோம். ஆக பெண் வீட்டார் விருந்து கொடுப்பது அனுமதி இருக்கிறது, நிர்பந்தம் இல்லாமல் அவர்கள் கொடுத்தால் அது மார்க்கத்தில் ஜாயிஸ். ஆக இது திருமணத்தின் போது நடக்கக்கூடிய மார்க்கம் கட்டுத்தரக்கூடிய சில நடைமுறைகள், சம்பிரதாயங்கள். இதற்கு பிறகு அந்த கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில இணையக்கூடிய நிகழ்ச்சி. இப்ப இல்லற வாழ்க்கையில இணைகிற நிகழ்ச்சியை நாம வழக்கத்துல முதல் இரவு அப்படின்னே சொல்லி பழகி இருக்கிறோம். ஒரு கணவன் மனைவி இரவுல தான் முதல்ல சந்திக்கணும் அப்படிங்கிறது மார்க்கத்துல இல்லை. இரவுல தான் அவங்க முதல்ல சந்திக்கணும்,
இரவுல தான் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது மார்க்கத்துல கிடையாது. நம்ம பழக்க வழக்கத்துல முதல் சந்திப்புங்கிறது ராத்திரி சந்திக்கிறதுனால முதல் இரவு அப்படின்னு சொல்றோம். ஆனா நீங்க ஹதீசுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவிமார்கள்ல அவங்களுக்கு ரொம்ப பிரியமான மனைவி ஆயிஷா. அன்னை ஆயிஷாவோடு பெருமானார் வாழ்க்கை எப்ப ஆரம்பித்தாங்கன்னு சொன்னா, இரவில் அல்ல பகல்ல தான். பகல்ல தான் ஆயிஷாவோடு நபி வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அங்க சின்ன வயசுதான். அவங்க தன்னுடைய தோழிமார்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னை ஆயிஷாவுடைய தாயார் கூப்பிடுறாங்க, மகளை கூப்பிட்டு அலங்கரித்து அன்சாரி பெண்கள் எல்லாம் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களை நல்லா ரெடி பண்ணி அலங்கரித்து பெருமானாரிடத்திலே வாழ்த்து சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கிற நிகழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு துவா செய்து வாழ்த்து சொல்லி அன்சாரி பெண்கள் எல்லாம் பெருமானாரிடத்திலே அனுப்புகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெருமானார் என்னை முதலில் சந்தித்தது, எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது துஹாவுடைய நேரத்தில், முற்பகல் நேரத்தில். அப்ப அதனால கணவன் மனைவிக்கான சந்திப்பு நேரம் என்பது இரவன் மார்க்கத்தில் ஒண்ணு இல்ல, வளமையில் அப்படி ஒண்ணு இருக்குது. சொல்ல போனா என்னங்க, பயணத்துல கூட இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். பயணத்துல கணவன் மனைவி பயணத்துல கூட தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஒரு கனவு கண்டாங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ரா செய்வது போல. அந்த கனவை செயல்படுத்துவதற்காக ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு பெருமானார் ஒரு உம்ராவுக்கு வர்றாங்க. அந்த உம்ராவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது அன்னை மைமூனாவை நிக்கா செஞ்சாங்க. பெருமானாருடைய மனைவி மைமூனாவை நிக்கா செய்தார்கள். அந்த உம்ராவை முடித்து விட்டு மக்காவிலிருந்து அவங்க மதீனா செல்லுகிற வழியில, மக்காலிருந்து மதீனா போற வழியில ஒரு ஷரீஃப் என்ற ஒரு இடம் இருக்கு, 15 கிலோமீட்டர்ல ஒரு இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்துல, மக்காவிலிருந்து மதீனா திரும்பி செல்கிற பயணத்துல ஷரீஃப்ங்கிற இடத்துல தான் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. அந்த கூடாரத்துல அன்னை மைமூனாவோடு வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. அப்ப இல்லற வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு, தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்குவதற்கு பயணத்திலும் கூடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டினார், நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். முதலிரவுங்கிற பேர்ல ஒரு சடங்கு நடக்குது, மார்க்கத்தில் இல்லாத சடங்கு. அதுல ஆண் பெண் கலந்திருப்பது, சில கேலிக்கூத்தான விளையாட்டுகள். நம்ம ஊர்ல அது சம்பந்தமாக எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஒவ்வொரு ஊர்ல ஒரு கலாச்சாரம் இருக்குது. முதலிரவுங்கிற பேர்ல அந்த பெண்ணை ஆணிடத்துல, அந்த கணவனிடத்துல அனுப்பி வைக்கிறங்கிற பேர்ல ஷரியத்துல இல்லாத பல விளையாட்டுகள் நடப்பதை பார்க்கிறோம். அது உருது முஸ்லிம்கள்ட்ட நிறைய அனாச்சாரங்கள் எல்லாம் இருப்பதை கூட நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரியான எந்த ஒரு அனாச்சாரங்களும், இந்த மார்க்கத்தில் இல்லாத சடங்குகளும் அது கூடாது. நம்ம திருமணத்துல எவ்வளவு தவறு செய்யறோமோ அந்த அளவுக்கு பரக்கத்து இல்லாத திருமணம். முதலிரவு என்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி. நமக்கு மார்க்கம் என்ன சொல்லி தருது என்று பார்க்கிற போது, இது குறித்து சஹாபாக்களும் சில அழகான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கணவன் முதலாக மனைவியை சந்திக்கிற போது, முதல்ல மனைவியை பார்க்கிற போது மார்க்கம் சொல்லித் தருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரில வருது. முதல்ல மனைவியை பார்க்கிற போது அவருடைய நெற்றியில கை வைத்து இந்த துஆவை பெருமானார் சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜுபிலத் அலை வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜுபிலத் அலை. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிறதுனால நீங்க தனியாக கூட கேட்கலாம். இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படணும். அந்த பெண்ணுடைய நெற்றியில் கை வைத்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, இந்த பெண்ணிடத்திலே உள்ள நலவுகளையும், வ கைர மா ஜுபிலத் அலை, எந்த நலவோடு அவள் படைக்கப்பட்டிருக்கிறாளோ அதை உன்னிடத்திலே கேட்கிறேன். வ அஊது பிக மின் ஷர்ரிஹா, இவளுடைய தீங்கிலிருந்தும், வ ஷர்ரி மா ஜுபிலத் அலை, அவள் எந்த தீங்கோடு படைக்கப்பட்டாலோ அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இதை ஓதணும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். சொன்னார், இப்னு மஸ்ஊத் அவர்களே, எனக்கு இன்றுதான் திருமணமாக இருக்கிறது, எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது. என்னுடைய மனைவி முதல்ல என்னை பார்த்துட்டா எங்க அவளுக்கு பிடிக்காம போயிருமோன்னு சொல்லி, இன்னும் மனைவியை சந்திக்கல. அவரு நிக்காஹ் ஆனது ஓடி வர்றாரு, எனக்கு நிக்காஹ் ஆகிவிட்டது, உள்ளத்துல ஒரு பயம் இருக்குது, ஒரு அச்சம் இருக்குது, என் மனைவி எங்க என்னை வெறுத்து விடுவாளோ என்று பயப்படுறேன்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள். இன்னல் உல்ஃப மினல்லாஹ், இணக்கத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது. வல் ஃபர்க மின ஷைத்தான், வெறுப்பை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது. கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய செயல், கணவன் மனைவிக்கு மத்தியிலே வெறுப்பை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய செயல். அதனால நீ கவலைப்படாத, உன் மனைவியை பார்த்ததும் முதல்ல அவளோடு சேர்ந்து ஜமாத்தாக தொழுன்னு சொன்னாங்க. பாருங்க, முதலிரவுல கணவனும் மனைவியும் ஜமாத்தாக தொழுகிறது.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இது ஒரு சஹீஹான ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. சொன்னாங்க, உன் மனைவியை பார்த்ததும் உனக்கு பின்னால் அவளை நிற்க வைத்து இருவரும் ஜமாஅத்தாக தொழுங்கள். முதல் இரவு என்னங்க ஜமாஅத்தாக தொழுகிறது. தொழுது விட்டு ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. இந்த துவாவை செய்யி உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில அல்லாஹ் இணக்கத்தை ஏற்படுத்துவான், உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில அல்லாஹ் பிரியத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ அஹ்லி வ பாரிக் லி அஹ்லி ஃபிய்ய. யா அல்லாஹ், என்னை கொண்டு என் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாரை கொண்டு எனக்கும் பரக்கத்தை கொடு. என்னை கொண்டு என் குடும்பத்தாருக்கு என் குடும்பத்தாரை கொண்டு எனக்கு பரக்கத்து கொடு என்று ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. இந்த துவாவை நீ ஓதிட்டேன்னு சொன்னா உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில அல்லாஹ் தஆலா இணக்கத்தை ஏற்படுத்துவான், இதை கடைபிடின்னு சொன்னாங்க. சில இமாம்கள், இது ஹதீஸ்ல வந்த துவா அல்ல, சில இமாம்கள் சொன்னாங்க, திருமணமான பிறகு ஒரு கணவன் மனைவியை சந்திக்கிறதுக்கு முன்னால அவன் இப்படி ஒரு துவா செய்து கொள்ளணுமா. இதெல்லாம் அரபியில தான் சொல்லணுங்கிறது அல்ல, அதனாலதான் நான் தமிழாக்கத்தையும் சொல்றேன். சில சஹாபாக்கள் சொல்லி கொடுத்த துவா இது. மனைவியை பார்க்கறதுக்கு முன்னால இப்படி துவா செஞ்சுக்குங்க. அல்லாஹும்ம ஸய்யின்னி ஃபீ ஐனைஹா வ ஸய்யின்ஹா ஃபீ ஐனைய. யா அல்லாஹ், என் கண்களுக்கு அவளை அழகாக காட்டு, அவளுடைய கண்களுக்கு என்ன அழகாக காட்டு. ஏன்னா பார்க்கலாம், சில நேரங்கள்ல ஒரு பெண் அழகா இருந்தா கணவன் அழகில்லாம இருக்கலாம், கணவன் அழகா இருந்தா பெண் அழகில்லாமல் இருக்கலாம். ரெண்டு பேருடைய கண்களிலும் ஒருவர் மற்றவருக்கு அழகாக காண்பிப்பது அது அல்லாஹ்வுடைய வேலையாக இருக்குது. இப்போ சொல்லிக் கொடுத்தாங்க, உன் மனைவியை பார்க்கறதுக்கு முன்னால யா அல்லாஹ், என்னுடைய கண்களுக்கு அவளையும் அவளுடைய கண்களுக்கு என்னையும் அழகாக காட்டு. இதான் சஹாபா பெருமக்கள் ஒரு முதல் இரவுக்கு முன்னால், நம்முடைய வழக்கில் சொல்றதா இருந்தா ஒரு பெண்ணை சந்திக்கிறதுக்கு முன்னால என்ன செய்யணும். இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல ஆதாபு ஜுஃபா, ஒரு பெண்ணை கணவனிடத்தில் வழி அனுப்பி வைக்கிற முறை என்ன, அதனுடைய சுன்னத்துகள் என்ன, அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன என்று மார்க்கத்தில் ஒரு தனி நூலே இருக்குது. ஆதாபு ஜுஃபா, பெண்ணை சந்திக்க கணவனிடத்துல எப்படி அனுப்பணும், இந்த வழிமுறைகளை பேணணுமே தவிர அதை விட்டு விட்டு நம்ம மாற்றார்களிடமிருந்து மற்ற மதத்தவர்கள்ட்ட இருந்து படித்துக் கொள்கிற அந்த சடங்குகள், ஷரியத்தில் இல்லாத அந்த சம்பிரதாயங்களை அதை தவிர்த்து கொள்ளணும். அதுவெல்லாம் திருமண வாழ்க்கையில பின்னால் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆக இது கணவன் மனைவி சந்திக்கும் போது செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள். அதற்கு பிறகு அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற போது மார்க்கம் தாம்பத்தியம் சம்பந்தமாக சொன்ன அந்த விஷயங்களை அறியணும். அது சம்பந்தமான ஒரு அறிவும் வேண்டும். இன்றைக்கு பல பிரச்சனைகள் தாம்பத்தியத்தை ஒட்டியும் கூட வருது. கணவன் மனைவிக்கு இடையிலான பல பிரிவுகளுக்கும் கூட இது ஒரு காரணமாக இருக்குது. எனவே அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது என்பதை கூட ஓரளவுக்கு தெரிந்து கொள்வதும் அவசியம். இந்த தாம்பத்தியத்திற்கு முன்னால அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறது, சாலிஹான குழந்தைக்காக துவா செய்வது, இது அந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். அந்த தாம்பத்திய உறவுக்கு பிறகு காலையில நண்பர்களிடத்துல தன்னுடைய மனைவியை பத்தி தன்னுடைய உறவை பத்தி என்ன செய்யக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது. இப்போ சில நேரங்கள்ல நண்பர்கள்லாம் கேட்பாங்க, இரவு எப்படிப்பா இருந்துச்சுன்னு கேட்பாங்க. இது ஒரு பாவமாக கருதப்படுறது இல்லை. நண்பர்கள்ட்ட ராத்திரி நடந்தது ஊரை என்னங்க வெளிப்படையா பேசுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷர்ரன் நாசி மன்சிலத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்ட்ட ஆக மோசமான மனிதன் யாருன்னு சொன்னா தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டு தன்னுடைய நண்பர்களிடத்திலே அதை பற்றி பேசுகிறானே அவன்தான். மனைவியோடு நடந்த விவகாரங்களை தன் நண்பர்களோடு யார் பேசுகிறானோ இவன் அல்லாஹ்விடத்துல கெட்டவன். அதனால நட்பு நண்பர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய இல்லற வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை அடுத்தவர்கள்ட்ட பேசக்கூடாது. அதை மார்க்கம் தடுக்குது. இந்த ஒழுக்கங்கள் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு ஒரு பெண் கணவனுடைய வீட்டுக்கு சென்ற அந்த பெண், அவளுக்கு அங்க என்னென்ன கடமைகள் இருக்குது, என்னென்ன உரிமைகள் இருக்குது. மனைவியினுடைய கடமைகள் மார்க்கத்தில் ரொம்ப அதிகம். ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மார்க்கத்தில் ரொம்ப அதிகம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வருவாங்க, சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகளை திருமணம் செய்ய சொல்லி நான் கட்டாயப்படுத்துறேன், அவள் திருமணம் வேண்டான்னு சொல்றான். திருமணம் செய்யும்படி நான் சொல்றேன், வேண்டான்னு சொல்றா, நீங்க கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லுங்க, திருமணம் செய்ய சொல்லுங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கூப்பிட்டு கேட்டாங்க, உன் தந்தை திருமணம் செய்ய சொல்லி வலியுறுத்துகிறாரே, நீ ஏன் மறுக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப அந்த பெண்மணி பாருங்க, புத்திசாலி பெண்மணி, யா ரசூலல்லாஹ், ஒரு கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமையை பத்தி நீங்க சொல்லுங்க, அதை நான் தெரிஞ்சுட்டு நிக்கா செய்யறேன். என்ன கடமை இருக்கு, நான் நிக்கா செஞ்சுட்டேன்னு சொன்னா என் கணவனுக்கு நான் என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க. பெருமானார் சொன்னாங்க, உன்னுடைய கணவனுடைய உடம்பில் ஒரு இடத்திலே கொப்பளம் ஏற்பட்டு அதிலிருந்து சீல் வடிகிறது என்று சொன்னால் அதை உன்னுடைய நாவால் நக்கி எடுத்தால் கூட
கணவனுக்கான முழு கடமையும் நீ செய்து முடிக்க முடியாது. கணவனை உடம்பு பூரா சீலா இருக்குது, உடம்பு பூரா என்னங்க சீல் உடையது, அதை உன்னுடைய நாவில் நீ வலித்து எடுத்தால் கூட நீ கணவனுடைய கடமையை முழுசா செய்து முடிக்க முடியாது. அந்தம்மா சொன்னாங்க, இப்படி கடமை என்னால செய்ய முடியாது, நான் நிக்காக செய்யல. இந்த மாதிரி எனக்கு கட்டுப்பட்டு நான் நடக்க முடியாது, எனவே நான் நிக்காக செய்யல. எனவே பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதுதான் மற்ற எல்லா கடமைகளை விட மிக முக்கியமானது, முதன்மையானது. இந்த கடமைகள் பெண்களுக்கு சொல்லப்படணும். அதுவும் குறிப்பாக இந்த காலத்து பெண்களுக்கு கணவனுக்கான கடமை என்ன, கணவனை எந்த அளவுக்கு மதிக்கணும் என்கிற இந்த விஷயங்கள் பெண்களுக்கு தெரியாததனுடைய விளைவுதான் கணவனை அவமதிக்கிறாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி கணவனை திட்டும் போது ஹதீஸ்ல வருது, ஹூருல் ஐன்கள். இந்த ஹதீஸை சொன்னா கொஞ்சம் பயந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனைவி கணவனை திட்டினான்னு சொன்னா ஹூருல் ஐன்கள் சொல்றாங்களாம், அவர் உனக்கானவர் அல்ல, எங்களுக்கானவர், கூடிய சீக்கிரம் எங்கள்கிட்ட தான் வரப்போறாரு அப்படின்னு அந்த பொம்பளையை பார்த்து சபிக்கிறாங்களாம். இந்த ஹதீஸை சொன்னாலாவது கொஞ்சம் கணவனுக்கு மரியாதை கிடைக்கலாம். ஆக அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் பெண்ணுக்குரிய விஷயங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல ஒரு கணவனுடைய கடமைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் என்னென்ன பணிவிடைகள் செய்யணும், அது மார்க்க ரீதியாக என்ன சொல்லப்பட்டிருக்குது, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல அது தொடர்பான விளக்கங்களும் சொல்லப்படும். இல்லாமல்ல அல்லாஹ் இந்த தாம்பத்திய திருமண வாழ்க்கையிலே என்னென்ன மார்க்க ஒழுக்கங்கள் நெறிமுறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தெரிந்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, விழுப்புரம் ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم. صدق الله العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,